compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஸோ அந்த பதவி வேணுங்கிறதுக்காக தான் திமுக கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சா? பேச்சுவார்த்தை நடந்தது என்ன யாராவது மறுக்க முடியுமா? பேச்சுவார்த்தை நடந்தது என்ன? இந்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, இன்னும் சில பேர் ஒத்துக்கல. அது ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட அவங்க சேர்ந்தாதான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும், மெஜாரிட்டி வைக்க முடியும். அவங்க ஒத்துக்கல. அப்புறம் தான் இன்னொரு ஆப்ஷன் ஒத்துக்கிறப்ப தான் இன்னொரு ஆப்ஷன் வந்துச்சு, திருமாவளவன். அதை நீங்க ஏத்துக்கல. திருமாவளவன் ஆட்சின்னு வந்துடக்கூடாது. அது முஸ்லிம்களால் கிடைத்த ஓட்டுக்கள் அதிகமாக கிடைச்சதுனால சூழ்நிலைனால தான் வெற்றி பெற்ற. 2014 ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணோம். இப்போ அம்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவு தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுக்கு முஸ்லிம்கள் எதிரி இல்லை, பிஜேபி எதிரியா நினைக்கிறாங்க. அதனால நம்ம பிஜேபியில் அங்கம் வகிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதையும் சமாளிச்சுட்டு நம்ம போகணும். ஆனால் முஸ்லிம்களுக்கான நம்ம செய்ய வேண்டிய நல்லது செய்யணும். சிஏஏ சட்டம் வந்த பொழுதுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99% மேற்பட்ட முஸ்லிம்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு, கோபத்துக்கும் வந்தாங்க. அந்த சமயத்தில் கூட நான் அதிமுக தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க. அம்மாவுக்கு இருந்த புரிதல், அம்மா சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா. அவர் சமூக நீதிக்காக 69% இடஒதுக்கீட்டை கொண்டு, அதில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு முதல்ல அம்மாவை தான் சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக முதல்ல ஆணையத்தை அமைத்தது அம்மா தான், கருணாநிதி அவர்கள் அல்ல. அடிப்படையிலே இஸ்லாமியர்களுக்கு அந்த எண்ணம் நமக்கு பின்னாடி நம்மளுடைய சந்ததியினராவது நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் அடிப்படையிலே இஸ்லாமிய தலைவர்களுக்கும் சிலருக்கும் சுயநலமும் சேர்ந்து இருக்கும். அதில் மறுக்க முடியாது. அப்போ அண்ணங்கிட்ட நான் சொன்னேன், அப்போ அவர் இல்லைப்பா, முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, உரிமைகள் எல்லாம் பறித்து நம்மளை ரோட்டில் நிற்க வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வேறொன்று இருக்கு. அதை நம்ம எந்த வகையிலையும் அதை மாற்றுறதுக்கு அது பிஜேபி தான் அந்த நிலையை எடுக்கணும். மாற்றுறதுக்கான அவர்களுடைய மாற்றங்கள் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான நல்ல நிறைய திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்தா கூட இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டு பண்ணிருச்சு. அதை அறுவடை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலை. பிஜேபிங்கிற ஒரு இதை வச்சதுனால இது எல்லாம் மைனஸாக போச்சு. பலம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலமாக இருக்கிறது எடப்பாடி தான். ஓகே, எடப்பாடியார் தான் பலமாக இருக்கிறார். ஆனால் இது சாதாரண பிளவு இல்லை. நீங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணனை விட இவர் அண்ணன் வேலுமணி ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஓகே, சிவி சண்முக அண்ணன் பெரிய பவர்ஃபுல்லானவர். அவர்கள் போக 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 அவர்கள் ஆட்டத்தை ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் திருமிகு ஜவஹர் அலி அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சிறப்பு சார். சார், நீங்கள் அதிமுகவுடைய ஊடக முகமாக இருந்தவர். பல்வேறு டிபேட்ஸுகளில் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய நபர் நீங்கள். அதிமுக இன்னைக்கு ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்குது. குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு கடந்த காலங்களில் ஒரு நெருக்கடியான நிலை இருந்த போதும் அந்த சமயத்தில் நீங்கள் அதிமுகவில் தொடர்ந்தீங்க. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், இந்த சமயத்தில் அதிமுக விட்டு நீங்கள் விலகலை, அதிமுகவில் இருந்தீங்க. அதிமுக பாஜக கூட்டணி அப்பயும் இருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகும் அந்த கூட்டணி இருந்துச்சு. அப்பொழுதும் அதிமுகவுடைய முகமாக பல்வேறு டிபேட்ஸில் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த தேர்தல் அதிமுக ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அதிமுக இருக்குது. இந்த சமயத்தில் அதிமுகவிலிருந்து விலகுகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க. இந்த முடிவுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. அப்போது தொடர்ந்த ஜவஹர் அலி அவர்கள் இன்னைக்கு கழகத்தில் இருந்து விலகி இருக்காரு. இதற்கு என்ன சார் காரணம்? இல்லை, நீங்கள் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி அதிமுகவினுடைய ஊடக முகமாக இருந்திருக்கேன். 2012 அதிமுகவை தாங்கி பிடிச்சிருக்கிறேன். என்னை போன்ற பல செய்தி தொடர்பாளர்கள் பல கஷ்டங்கள்,
பல நஷ்டங்கள் ஏற்பட்ட போது அதிமுகவுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அதிமுக மேலே தூவப்பட்ட அந்த அவதூறுகளெல்லாம் உடைச்சி எடுத்திருக்கோம். அதனால தான் 2016 புரட்சித் தலைவி அம்மா வந்து மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சது. அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சில நிர்வாக பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து அதிமுக ஒரு சிறந்த ஒரு இயக்கம், அதாவது மதசார்பற்ற ஒரு இயக்கம், மத நல்லிணக்கத்தை பேணி காக்கக்கூடிய இயக்கங்கிறதெல்லாம் நான் பலமுறை பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போதே ஒரு உறுத்தல் இருந்தது. நான் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயமாக தானே, நம்ம சிறுபான்மை மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கிற மாதிரி அந்த மக்களுக்கு இதாக இருக்கு அப்படின்னு சொன்னபோது அவர் இல்லைப்பா, சிறுபான்மை மக்கள்லாம் அதிமுகவுக்கு ஆதரவான நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், அண்ணே இப்போ நம்ம பிஜேபி கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த நிலை. நீங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2001 மாபெரும் வெற்றிக்கு முஸ்லீம்கள் இருக்காங்க. 2011 அதிமுக பெரிய வெற்றி கிடைச்சதுன்னா முஸ்லீம்கள் பங்கு இருக்கு. அதில் முஸ்லீம்கள் சென்னையில் எல்லா தொகுதிகள்லையும் பெரும்பாலான தொகுதிகளையும் அதிமுக வெற்றி பெறுது. சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவல்லிக்கேணி சேப்பாக்கமாக இருக்கட்டும், நீங்கள் அதே மாதிரி வெற்றி பெற்ற தொகுதிகளாக இருக்கட்டும், ராயபுரமாக இருக்கட்டும், ஆர்கே நகர் தொகுதியாக இருக்கட்டும், பல தொகுதிகள், இந்த பாளையங்கோட்டை, தென்காசி, திருநெல்வேலி, அந்த மாதிரி பகுதிகள், ராம்நாடு எல்லாம் அதிமுக மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்குது. அது முஸ்லீம்களால் கிடைத்த ஓட்டுக்கள் அதிகமாக கிடைச்சதுனால சூழ்நிலையால தான் வெற்றி பெற்றாங்க. 2014 ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணோம். இப்போ அம்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவு தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் எதிரி இல்லை, பிஜேபியை எதிரியாக நினைக்கிறாங்க. அதனால நம்ம பிஜேபியில் அங்கம் வகிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதையும் சமாளிச்சுட்டு நம்ம போகணும். ஆனால் முஸ்லீம்களுக்கான நம்ம செய்ய வேண்டிய நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அப்போதானே இருக்குவாங்க. அதே முஸ்லீம்களை கட்சியில் அலங்கரிக்கணும், கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கணும். முஸ்லீம்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகளெல்லாம் போடணும்னுட்டு நான் பல முறை வற்புறுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 72 மாவட்ட செயலாளர் ஒரு முஸ்லீம் இல்லை, ஒரு 78 அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்க, அதில் ஒரு முஸ்லீம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு முஸ்லீம் மாநில நிர்வாகியில் ஒரே ஒரு முஸ்லீம்னா தமிழ் மகன் ஹுசேன். அவர் ஒரு டம்மியாக தான் வச்சிருக்கிறாங்க. அவரும் ஒரு வயசாயிருச்சு, அவர் எதையும் பேச முடியல, அவரோட சூழ்நிலை அப்படி இருக்கு. இப்போ இதை முஸ்லீம்கள் கவனிக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தாங்க, என்ன இவங்களுக்கு நம்மள அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அம்மா 2016 முஸ்லீம்களுக்கு 6 பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க, 4 பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 2001 முஸ்லீம்களுக்கு சீட்டே கொடுக்கல. 2019 முஸ்லீம்களுக்கு இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கல. ஆனால் எடப்பாடியார் தலைமையில் இருக்கும்போது அப்பயும் சொன்னேன், சரியா போயிடும். இப்போ 2000 இஸ்லாமியர்கள் ஒரு ஒதுக்கும் மைண்ட் செட்டில் அவர் இருந்துட்டாரா, இல்லை இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எதுக்கு அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் எடப்பாடியார் இருந்தாரா? இல்லை, அவருக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையே இவங்க அவர் கூட இருந்த ஒரு 4 பேர் சேர்ந்து அப்படியே தள்ளிட்டாங்க. என்ன பிஜேபி தான் அந்த மனநிலைக்கு கொண்டு வந்தாங்கங்கிறது ஒரு இருக்கலாம். ஏன்னா பிஜேபி முஸ்லீம்கள் ஆதரவு இல்லாமையே முஸ்லீம்கள் கேண்டிடேட் போடாமையே 19 மாநிலத்தில் ஆட்சி செய்கிறாங்கன்னு, மத்தியில் ஆட்சி. ஆனால் அந்த மாநிலத்தினுடைய வரலாறுகள் வேற. ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள், கலாச்சாரம் எல்லாம் மத நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அரசியல் அதிகமாக பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற முஸ்லீம்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, முஸ்லீம்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, முஸ்லீம்களை ஏதாவது அவங்க அலங்கரிக்க ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களா, எம்பி ராஜ்யசபா கொடுத்துருக்காங்களா, அவர்களை கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் வச்சிருக்காங்களா, அப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க. நான் கூட அந்த சமயத்தெல்லாம் சொன்னேன், இந்த கட்சியினுடைய அவைத்தலைவராகவே ஒரு இஸ்லாமியர் இருந்து என்ன பயன்? அவர் இருந்து பயன் முஸ்லீம்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா, பேசியிருக்காரா? நீங்களாவது சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த நீங்கள் கேட்டீங்க, இந்த சிஏஏ சட்டம் வந்த பொழுதுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99% மேற்பட்ட முஸ்லீம்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு, கோபத்துக்கும் வந்தாங்க. அந்த சமயத்தில் கூட நான் அதிமுக தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நினைக்காம மாதிரி தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டார், முஸ்லீம்களை அரவணைச்சு செல்லக்கூடிய அந்த
பண்பு உள்ளவர்கள்லாம் நான் பேசியிருக்கேன். பல விவாத களத்துல நான் உரையாற்றிருக்கேன். அதாவது இஸ்லாமியருடைய ஒரு அடிப்படை பிரச்சனை, ஒரு வாழ்வாதார பிரச்சனையை தெரியாத நபராக எடப்பாடியார் இருந்துட்டார் நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா முஸ்லிம்களை வந்து வாழ்வாதார பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வு முறை எப்படி, முஸ்லிம்கள்னா யாரு அப்படின்னு அவருக்கு தெரியல, பழக்கமே அவருக்கு இல்லை போல நினைக்கிறேன். ஓகே, முஸ்லிம்களுடைய நெருங்கிய பழகக்கூடிய பழக்கமும் அம்மா அவர்களுக்கு இருந்த புரிதல் எடப்பாடியாருக்கு இல்லையா? நிச்சயமாக இல்லை. அம்மாவுக்கு இருந்த புரிதல், அம்மா வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா. அவர் சமூக நீதிக்காக 69% இடஒதுக்கீட்டை கொண்டு, அதில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு முதல்ல அம்மாவை தான் வந்து சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக முதல்ல ஆணையத்தை அமைத்தது அம்மா தான், கருணாநிதி அவர்கள் அல்ல. ஏன்னா முதல்ல ஆணையத்தை அமைத்தது அம்மா தான். அந்த ஆணையம் கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை எல்லாம் நிறைவேற்றுன்னு சொன்னது அம்மா தான். அதுக்கப்புறம் ஆட்சி வரல, அதற்கு பிறகு தான் திமுக வந்தது, கொடுத்தாங்க. அது என்ன, ஆனால் முஸ்லிம்களுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த சிஏஏ சட்டம் போன்ற சட்டங்களுக்கு, இன்னும் சொல்லணும்னா காஷ்மீர் 370, முத்தலாக் சட்டம், இந்த இது பெங்களூர்ல ஒரு சம்பவம், ஹிஜாப் அணிந்த சம்பவங்கள்லாம் ஒரு எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கல. ஓகே, நான் அந்த நிலையில கூட அதிமுக நீங்க பயணிச்சேன். இன்னும் சொல்ல போனா நான் 5 வேளை தொழக்கூடியவன், இஸ்லாத்தினுடைய அத்தனை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவன், பல முறை ஹஜ்ஜி உம்ரா என்று செஞ்சிருக்கக்கூடியவன், ஏழைகளுக்கு நான் ஒவ்வொருவரோட உதவி செய்யக்கூடியவன். நான் காசுக்காக கட்சியிலையும் இல்லை, அரசியலும் இல்லை. ஏன்னா எனக்கு போதுங்கிற மனநெறி வந்து 20 வருஷம் ஆச்சு. என் குடும்பத்துக்கு போதுங்கிற மனைவி வச்சு இன்னும் சம்பாதிக்க வேணாம்னா எந்த தொழிலையும் மட்டும், என்கிட்ட ஒரு 1000 பேர்கிட்ட வேலை செஞ்சவங்க, 1000 பேர்கிட்ட வேலை செஞ்சாங்க. நான் 250 கடைகளை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால ஒரு அதெல்லாம் விட்டுட்டு முழுமையான அரசியல் களத்துல இருந்தேன். அதனால எந்த சுயலாபத்துக்கும் எனக்கு பதவிக்கும் இல்லை. ஆனா ஒரே ஒரு காரணம் மட்டும் இருந்தது எனக்கு. நாமளும் இந்த கட்சியில் வந்து செய்தி தொடர்பாளர் ஆரம்ப கட்டத்தில் அம்மாவோட இருக்கும்போது அம்மா வந்து நிறைய ஊக்கப்படுத்தியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலை எடப்பாடியாருக்கு நாமளும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி அவர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளியேறிட்டா, முஸ்லீம்களே இப்படி தான் அதிமுகலே இருக்க மாட்டாங்க, அப்போ அந்த முஸ்லீம்களுக்கு நல்லதே செய்ய வேணாம், முஸ்லீம் அப்படின்னு ஒரு பிஜேபி எப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோ அதே ஒரு மனநிலைக்கு இவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் தொடர்ந்து பயணித்தேன். அதை வந்து என் கூட இருந்த இஸ்லாமிய தலைவர்கள், இன்றைய இருக்கக்கூடிய இயக்க தலைவர்கள் பல பேர் என்கிட்ட வலியுறுத்துறாங்க, அண்ணே எந்த காலத்திலும் அந்த இயக்கத்தை விட்டுப்பாங்க. ஏன்னா அந்த இயக்கம், திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு உங்களை போன்றவர்கள் முன்னிலை தான் போய் நம்ம கோரிக்கை வைக்க முடியும், நம்ம பேச முடியும், சொல்ல முடியும். நீங்களும் விலகிட்டீங்கன்னா அவங்கள நம்மளே முடிச்சு தள்ளுற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க எந்த இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளவங்களும் நீங்க அதிமுகவை விட்டு வெளியே வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் குறிப்பா சொல்லணும்னா பல பேர் சொல்ல மாட்டேன். தமிழ் அன்சாரியா இருக்கட்டும், எஸ்டிபி கட்சி இருக்கக்கூடிய உமர் ஃபாரூக், நெல்லை முபாரக் அண்ணனா இருக்கும், தெகலம்பாவி அண்ணனா இருக்கட்டும், இன்னும் பாக்கர் அண்ணன், அதே மாதிரி நம்ம முனீர், இது போன்ற நிறைய இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. தமுமுக சேர்ந்த முக்கிய நபர்கள் அவர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இது எனக்கு இந்த 2021 தேர்தலில் நான் ரொம்ப அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தேன். அண்ணே, முஸ்லீம்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 சீட்டாவது கொடுக்கணுண்ணே முஸ்லீம்களுக்கு, அது குறிப்பாக சிறுபான்மை பிரிவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 பேர் கொடுங்க, மற்ற முஸ்லீம்களுக்கு கொடுங்க. ஆனால் முஸ்லீம் ஒரு இயக்கம் கூட இந்த நிலையில் கூட கூட்டணிக்கு வந்தாங்க, தாவேகா கட்சியில் போட்டிக்கிட்டாங்க. ஓகே, புரியுது. ஏன்னா அவங்களாம் வந்தாங்க, அதிமுகவில் ஒரு சீட்டு வாங்கணும், நம்மளும் போட்டியிடணும், அது வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் ஒரு எண்ணம் தான் இருக்குது. எல்லாருக்கும் சுயநலன்னு சொல்லி இப்படி தட்டி கழிச்சிட முடியாது. அவர்களும் வந்து நம்ம மூலியமா சமுதாயம் முன்னேறணும்னு ஒவ்வொருத்தருக்கும் எண்ணம் இருக்கு. ஏன்னா அடிப்படையிலே இஸ்லாமியர்களுக்கு அந்த எண்ணம் வந்து நமக்கு பின்னாடி நம்மளுடைய சந்ததியினராவது நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் அடிப்படையிலே இஸ்லாமிய தலைவர்களுக்கும் சிலருக்கும் சுயநலமும் சேர்ந்து இருக்கும், அதில் மறுக்க முடியாது. அப்போ வந்து அண்ணங்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவர் வந்து இல்லைப்பா, முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அப்படி பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னா முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுங்கன்னா, இங்கே 2021 கொடுக்கலண்ணா, 24 கொடுக்கல, 19 கொடுக்கல, நீங்கள் இல்லைன்னா முஸ்லீம் கொடுத்தா ஓட்டு போட்டுருப்பாங்களா? முஸ்லீம் கொடுத்தா நான் பிஜேபி மாதிரி ஒரு ஒருங்கிணைக்க போகிறேன், ஒரு முஸ்லீம் அல்லாத ஓட்டுக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும். கிட்டத்தட்ட இது இந்துத்துவ திரட்சி, இந்து ஓட்டுகள் திரட்சி
அது காரணமே அவரோட இருந்த சிலர் வந்து அவர் வந்து அப்படியே மெஸ்மரிசம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவர் வந்து இந்துத்துவ மனநிலை உள்ளவர் இல்லை. ஓகே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய செயலாளர், அவர்கிட்ட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து முஸ்லீம்கள் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் 2019 முஸ்லீம்களை ஓட்டே போடலைன்றாரு, 2021 முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டே போடலைன்றாரு, 2024 சொன்னார் முஸ்லீம்கள் ஓட்டு போடவே இல்லைப்பா, நான் இப்போ எதுக்கு பண்ணணுன்றாரு. நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் முஸ்லீம் பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதியில் அங்கே வந்து ஒரு பகுதி முஸ்லீம் அதிகமாக இருக்குது, அந்த பகுதியிலேருந்து எனக்கு 10 ஓட்டு கூட வரலன்றாரு. காரணம் என்ன சார், நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலா என்ற நிலையில் தான் தேர்தல் நடந்தது. ஆனால் 2021 இவருக்கு அதிகமான ஓட்டுகள் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க. பிஜேபின்னு இருக்கும்போது முஸ்லீம்களுடைய மனநிலை என்னாண்டா, பிஜேபி இருந்தால் நாங்கள் பல்வேறு இடங்கள்ல வந்து முஸ்லீம்களுடைய உரிமையை பறிச்சிடுறாங்க, எதிர்கால வாழ்வாதாரத்தை எடுத்துடுறாங்க, நம்மளுக்கு ஏதாவது திட்டமும் அதெல்லாம் இல்லாக்கிட்டா கூட பரவாயில்ல, நம்மளுடைய அதை என்ன சொல்றது உரிமைகள் எல்லாம் பறித்து நம்மளை ரோட்டில் நிற்க வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வேறொன்று இருக்கு. அதை நம்ம எந்த வகையிலையும் அதை மாத்துறதுக்கு வந்து அது வந்து பிஜேபி தான் அந்த நிலையை எடுக்கணும், மாத்துறதுக்கான அவர்களுடைய மாற்றங்கள் கொண்டு வரணும், நம்மளா மாற்றிட முடியாது. ஆனால் இருந்தாலும் நான் முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும், தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடியார் ஆட்சி சிறந்த ஆட்சின்னு பல கூட்டங்கள், பல மேடைகள், பல விவாதங்கள்லாம் நிறைய இடங்களை பேசியிருக்கேன். தேர்தலுக்குன்னா பிரச்சாரத்துக்கு போனால் 10 பைசா வாங்க மாட்டேன், எனக்கு காசு பணம் நான் 10 பைசா வாங்காமல் தான் பேசுவேன். எல்லா களத்துலேயும் நான் இருக்கேன். இத்தனை வருஷமாக என்னுடைய ஒரு விவாதத்துக்கு போனால் அதுக்கான முன்னாடி நோட்ஸ் எடுத்துட்டு இத்தனை 15 கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நான் தொலைக்காட்சி வரலாம், ₹1 தொலைக்காட்சி வந்து எனக்கு கொடுத்ததில் வாங்கினது. ஏன்னு சொல்றேன்னா, சிலர் சொல்லுவாங்க ₹200 பேசுறான், ₹500 பேசுறான், அடிமையா இருக்கிறான்னு என்ன சொல்றாங்க. இது வரைக்கும் யாராவது சொல்றது எந்த தொலைக்காட்சியில் ₹1 வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க, யாருக்கிட்டையும் காசு வாங்கல. ஏன்னா எனக்கு ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு போதுங்கிற ஆண்டவன் எனக்கு கொடுத்ததே போதுங்கிற, இனிமேல் சம்பாதிக்கிற எண்ணமே இல்லை, என் சம்பாதிக்கணும் எண்ணம் இல்லை. அப்படி சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா நான் அதை எனக்கு நிறைய தொழில் செஞ்சு சம்பாதிச்சிடறேன், போதும். அந்த இது இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழணும், இஸ்லாத்து பிரகாரம் வாழணும். அதே சமயத்தில் அரசியல் களத்தில் நாம் முஸ்லீம்களுக்கான உரிமைகளை நாம் பெறுறதுக்கான முயற்சி செய்யணும். ஓகே, அப்படின்ட்டு என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருந்தேன். தொடர்ச்சியாக இப்போ அதிமுகவில் எந்த ஒரு முஸ்லீம் முகமுமே இல்லையே சார். அன்வர் ராஜா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி இல்லை, திமுகவுக்கு போயாச்சு. நிலோஃபர் கஃபில் இருந்தாங்க, அமைச்சராக்கி அம்மா வந்து அழகு பார்த்தாங்க, அவங்களுமே இன்னைக்கு இல்லை. நீங்க நிறைய முஸ்லீம்கள் இல்லையா அதிமுக இன்னைக்கு முஸ்லீம் முகத்தை தேட வேண்டியதா இருக்கே சார். அது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? எடப்பாடி முஸ்லீம்கள் காரணமா? முஸ்லீம்கள் காரணம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயநலம் இருந்துக்கலாம். ஆனா என்னுடைய சுயநலம்ங்கிறது சமூகம் சார்ந்த ஒரு பொது நலம் தான் எனக்கு. நான் உண்மையா ஏதோ வந்து அதிமுக ஆட்சிக்கு வரல அதனால இவர் போயிட்டாரு, தாவேக்காக்கு போறாரு, திமுக, நான் அப்படியெல்லாம் எண்ணம் இல்லை, எனக்கு இல்லை. நான் அரசியல் களத்தை இன்னும் தீவிரப்படுத்தணும், அதற்கான நோக்கத்தை பயணத்தை வைக்கணும். ஆனால் இந்த இயக்கங்களில் இணைஞ்சுதான் செயல்படணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஓகே சார், இன்னைக்கு அதிமுக ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை பெற்றிருக்காங்க. ஒரு பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியல, ஒரு 3வது இடத்தை நோக்கி தள்ளியிருக்காங்க. கட்சியிலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு வந்திருக்கு. எடப்பாடியார் கிட்ட ஒரு 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, அதே போல் சிவி சண்முகம், இவர்கள்கிட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் கட்சிக்குள்ளே தான் இருந்தீங்க. இந்த பிளவுக்கு என்னதான் சார் காரணம்? இந்த பிளவு இப்போ ஆரம்பிச்சதா இல்லை முன்னாடி ஆரம்பிச்சிருச்சா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு பேர் பெற்ற ஒரு இயக்கம். ஆமாம், இந்த இயக்கத்தில் அம்மா காலத்தில் அதன் பிறகு எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி எப்போ வந்து இந்த இயக்கத்தோட ஊடுருவினாங்களோ அதற்கு பிறகு முஸ்லீம்கள் மீது அதிருப்தி ஏற்பட்டுக்கிட்டே. நீங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, இந்த வேலூர், இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடம். ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் பிஜேபி வந்ததுனால அந்த வெறுத்தாங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த கட்சியை கபலீகரம் பண்ணக்கூடிய வேலைகள் அவங்க செஞ்சுட்டாங்க. ஓகே, அவர்கள் வந்து தான் நினைக்கிற மாதிரி போகணும். ஏன்னா தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த விஷயத்தை கூட எடப்பாடியார் பேசல. நீங்கள் முஸ்லீம் கதையை விட்டுருங்க, தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த எந்த விஷயத்தை பேசியிருக்காரு? இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா பெட்ரோல் விலையை ஏற்றிருக்காங்க ₹3. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயம், பொதுவான விஷயம். பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கான மத்திய அரசை வலியுறுத்தணும்.
மத்திய அரசை கண்டிக்கிறேன், விலையை உயர்த்தணும் நீங்கள் சொல்லணும். ஆனால் மத்திய அரசு பெட்ரோல் விலையை திரும்ப பெறணும். இந்த மாநில அரசு பெட்ரோல் விலையை குறைப்பதற்கான முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி இது? அப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தை அப்படியே மயில் இறகுகளாக அப்படியே தடவிட்டு போய் தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த பல்வேறு விஷயங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்கள், உதயமின் திட்டமா இருக்கட்டும், உதயமின் திட்டம் வந்து அந்த திட்டம் அது ஒரு நல்ல திட்டம் தான் சார். அது வந்து அம்மா கையாளு அது ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தின் 4 முறை தமிழ்நாடு பயனடைஞ்சிருக்கு. தெரியாதவங்க அரசியலுக்காக சொல்லலாம். உதயமின் திட்டம் நல்ல திட்டம் தான். நான் அதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள், இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட சம்பவம், இதெல்லாம் உங்களுடைய கருத்து என்ன? மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? மத நல்லிணக்கத்து பேர் போட்டு அதன் மூலமா தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். முஸ்லீம் மட்டும் ஓட்டு இல்லை, முஸ்லீம் அதாவது மதசார்பற்ற முறையில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் 50% சார். அந்த மனநிலையில் மதசார்பற்ற முறையில் முஸ்லீம்களை அரவணைத்து வாழணுங்கிற நிலையில் 50% பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை இவருக்கு என்னாச்சு? எதிர்ப்பா போயிடுச்சு. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அதிகபட்சமான 16%, 18% அதிகமே 18% கூட வச்சுக்கலாம். ஏன்னா மற்றவர்கள் ஏன் ஓட்டு கிடைக்கல? ஓட்டுலாம் வாங்கிட்டு இருந்தது இயக்கம் தானே. அப்போ நீங்க என்னன்னா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விஷயத்திலையும் நீங்க ஒத்து போயிட்டீங்க. ஓகே சார், இந்த பிளவுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்களா? நிச்சயமா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை உடைக்கணும், அதன் மூலம் ஊடுருவங்க, அந்த 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 இடத்த பிடிக்கணும்னு எண்ணம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனா அதுக்கு நீங்க இடம் கொடுத்தது நீங்க தானே. இடம் கொடுத்தது நீங்க ஒன்றும் இல்லை சார். இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி சேராமல் இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்காக பிஜேபி கூட கூட்டணி இல்லாமல் இருந்தீங்கன்னா, எதுக்கு காரணம் என்னன்னா, அது இவர் அண்ணாமலை மேலே ஏற்பட்ட உங்களுக்கு தனிப்பட்ட கோபம். அவரும் தவறாக பேசிட்டார், இவரை பற்றி தவறாக பேசிட்டார். அதனால தனிப்பட்ட கோபத்தினால நீங்கள் விலகி வந்தீங்க தவிர பிஜேபியை விரோதி பிஜேபி அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை. ஆனால் இப்போ இது 2026 நீங்கள் பிஜேபியில் கூட்டணி செல்லணும்னா தாவேக்காவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அவர்கள் ஒருங்கிணைக்க வந்தாங்க. நீங்கள் திடீர்னு போய் டெல்லிக்கு போய் முகத்தை மூடி போய் பிஜேபி தலைவர்களை சந்தித்து அதன் பிறகு ஒரு தலைவராக நான் நீங்கள் அப்பயும் பேசணும்னா ஒரு தலைவனா நான் ஒரு கட்சிக்காரனை இதெல்லாம் பேச முடியுமா சார்? நீங்கள் ஒரு டெல்லிக்கு போகிறீங்க, அமித்ஷாவை சந்திக்கிறீங்கன்னா நீங்கள் முகத்தை மூடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்பயே முன்னாடி சொல்லலாம். ஒரு கட்சிக்காரனா இதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம அதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் மக்களுக்கு உங்க மேல ஒரு அதிருப்தியை உருவாக்கிடுது. முஸ்லீம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை உங்களை பார்க்குறாங்களா, அது உங்களுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் ஆகிட்டு இருந்தா. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான நல்ல நிறைய திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்தா கூட இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டு பண்ணிருச்சு. அதை அறுவடை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தலை. பிஜேபிங்கிற ஒரு இதை வச்சதுனால இது எல்லாம் மைனஸாக போச்சு. அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, அதுதான் பதவி அரசியல் அதிகமாக போயிடுச்சு. குறிப்பாக எடப்பாடி எப்பயும் ஆட்சி அதிகாரத்தில் பொறுப்பில் இருக்கணும்னு ஒரு மனநிலைப்படுதோ, அதற்கான எப்படி வேணாலும் பல்வேறு திட்டங்களை தீட்டக்கூடியவர், அதற்கான குறுக்கு வழியும் பின்பற்றக்கூடியவர், எப்படி வேணாலும் அவர் போகக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லையும் தந்திரமும் படைத்தவர். ஸோ அந்த பதவி வேணுங்கிறதுக்காக தான் திமுக கூட பேச்சுவார்த்தை நடந்தது என்ன? யாராவது மறுக்க முடியுமா? பேச்சுவார்த்தை நடந்தது என்ன? இந்த கம்யூனிஸ்டுகள் விசிகா இன்னும் சில பேரும் ஒத்துக்கல. அது 2 பேரும் சேர்ந்தா கூட அவங்க சேர்ந்தாதான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும், மெஜாரிட்டி வைக்க முடியும். அவங்க ஒத்துக்கல. அப்புறம் தான் இன்னொரு ஆப்ஷன் ஒத்துக்கிறப்ப தான் இன்னொரு ஆப்ஷன் வந்துச்சு, திருமாவளவன். அதை நீங்க ஏத்துக்கல. திருமாவளவன் ஆட்சின்னு வந்துடக்கூடாது. அது என்ன விதமான மனநிலை, சமூக நீதி, சமத்துவம், எந்த வகையில் நீங்க அதை சரியான முறையில் போயிருக்கீங்க? அப்போதான் இவருக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் இவர் பண்ணுவாரு. அப்படிங்கும்போது தான் எடப்பாடிக்கு பதவி வெறியா சார்? பதவி ஆசை நிறைய இருக்கு சார். பதவி ஆசை, பதவி விட்டு போயிடக்கூடாது. அவர் ஒரு சாதாரண படிப்படியாக உயர்ந்து வந்தவரெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிம்பத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுமுறை கீழே இறங்கி போகவோ
ஒரு ஸ்தானத்தை விட்டு கொடுக்கவோ யாருக்கு விருப்பம் இருக்கோ அதில் வந்து இவர் வந்து தெளிவாக, அதுக்குனால தானே நீங்கள் பதவி வெறியா இல்லையான்னா ஓபிஎஸ் எப்படியே காலி பண்ணாரு, சசிகலாவை எப்படி காலி பண்ணாரு, இன்னும் இருக்கக்கூடிய இப்போ வந்து இவரை காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இந்த கட்சியினுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா நம்ம எஸ்பி வேலுமணி. கூப்பிட்டு பேசி இருந்திருக்கலாம்ல, அவங்க சொன்னதெல்லாம் ஒரு பொதுக்குழு கூட்டணும், பேசணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டி பேசலாம்ல. நீங்கள் வந்து அவர் மீது நடவடிக்கை, கட்சி பொறுப்பட அவசரம் எல்லாத்தையும் கட்சியை விட்டு விலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கட்சியில் யார் தான் இருக்கிறது? அப்போ சூழ்நிலை என்ன ஏற்படும் சார்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்க வேணாமா சார்? நீங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்களை இந்த பொறுப்புக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் ஆக்குறது பங்கும் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆக்கின பங்கு இப்போ பிரிஞ்சு போயிருக்கவங்க அத்தனை பேருக்குமே இருக்குது. அவங்க தான் ஆக்குனாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க வந்து நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு அவங்களை சரியான முறையில் கொண்டு போயிருக்கலாம்ல. எடப்பாடியார் உரையாடலுக்கு தயாராகவே இல்லையா சார்? ஏற்கனவே பல முறை இவர்கள் உரையாடி, அவர் வந்து ரொம்ப பிடிவாதக்காரர் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப பிடிவாதம் உள்ளவர். ஒரு விஷயத்தை மையில் எடுத்துட்டாருன்னா அது மேல இன்னொரு விஷயம் என்னண்டா, அவர் ஒருத்தர் மீது கோபம் ஏற்பட்டு அவர் வந்து மேலே அவருக்கு ஏதாவது ஆனால் அவர் எப்படியாவது ஓரம் கட்டி பழிக்கின்றார். அதுக்கு நான் பலிகாடாகி ரொம்ப காலமாக கூட இருந்தேன். அவர்கிட்ட போய் நான் கேட்டது, முஸ்லீம்களுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இந்த சிறுபான்மை பிரிவில் அமைப்பு செயலாளர் கொடுங்க, சிறுபான்மை செயலாளர் என்ன அப்படியே ஓரம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சேனலுக்கு அனுப்புறதில்ல, ஒரு இது இல்லை. அப்படியே ஒரு இது மாதிரி என்ன பார்க்க போயிருந்தா கூட பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு நான் பல முறையானே நான் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா எனக்கு அப்படி கோபப்படக்கூடிய ஆள் இல்லைண்ணே, அன்றைக்கி சூழ்நிலை நான் சந்தர்ப்பத்தில் என்னுடைய சூழ்நிலையில் நான் பேசிட்டேனே, அப்போலாம் எனக்கு கொஞ்சமாக அது மாதிரி அவருடைய மனநிலை என்னாண்டா, தன்னை ஒருத்தனை எவனையும் எதிர்த்துடக்கூடாது, தனக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாதுனால அவர் வந்து ரொம்ப தெளிவாக தான் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ் இன்னும் சொல்ல போட எத்தனையோ பேர் செங்கோட்டையன் வரைக்கும் அப்படிதான் போச்சு. எஸ்பி வேலுமணி நம்ம சொல்கிற பிரகாரம். ஆனால் இந்த பிரச்சனை ஒன்று கேட்டீங்க, இது இப்போ இந்த பிரச்சனை இப்போ வந்ததில்லை, தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது. நான் அப்போ கூட நான் போய் வேலுமணி அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி என்னென்ன முஸ்லீம்களுக்கு சீட்டே கொடுக்கலன்னா எப்படி தானே முஸ்லீம்கள் ஓட்டு போடாங்க, அவங்க வரலன்னா எப்படி தானே எங்கே சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம என்ன இப்படி தான் பண்ணணும், பொறுமையாரிங்க, தேர்தலுக்கு பிறகான மிகப்பெரிய குழப்பம் வரும், மாற்றம் வரும். ஓ அப்படியே சொல்லிட்டாரு. தேர்தலுக்கு பிறகு அதிமுக குழப்பம் வரும் முன்னாடி சொல்லிட்டாரு. இது வந்து முன் திட்டமிட்ட வியூகம் தான். அது முன்னாடி தேர்தலுக்கு பிறகு கட்சி உடையும் அவங்க தெளிவாகவே இருந்தாங்க சார். இது இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இல்லை சார், முன்னாடியே பிரச்சனை சார். அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் பிளான் போட்டு கட்சியை உடைச்சிட்டார் அப்படி சொல்ல முடியாது. அதாவது சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு, செய்ய வேண்டிய கட்டாயம். முன்னாடி இருந்து இவர் மேல கோபம் இருந்தது, அவருக்கு மட்டும் இல்ல, தங்கமணி அண்ணனுக்கு, எடப்பாடியார் மேல வேலுமணி தங்கமணி சீசன் அவங்களுக்கெல்லாம் பல பேருக்கு இருந்தது, கேபி அன்பழகன் இவங்களுக்கெல்லாம் பல இதில் வந்து கோபம் இருந்தது. ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க, கட்சி ஒன்றிணைன்னு சொன்னாங்க, அதையே பச்சை பொய்ன்னு சொன்ன ஒரு எடப்பாடியார் ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம்க்குலாம் அவர் போனாரு? புரியல. நீங்க ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள், நீங்க சொன்ன செங்கோட்டையன் அவர்கள், வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள், அதே போல முனுசாமி அவர்கள், அன்பழகன் அவர்கள், 6 பேர் சார் அவர் தான் சொல்றேன் ஒன்றிணைன்னு பேசினாங்க. அந்த சந்திப்பே நடக்கலன்னு பச்சை போய் எடப்பாடியார் சொல்றாரு. ஏன் சார் பச்சை போய் நடக்கலன்னு சொல்லுவாரு? நீங்க பக்கத்துல வேலுமணி என்னன்னு வச்சிருந்தேன், நீங்க இதை பத்தி பேசுனீங்களா என்கிட்ட? அவரும் அந்த சார் ஒரு கட்சி தலைமை இருக்கும்போது நான் ஆமான்னு சொல்லக்கூடிய சொல்லுது. ஆனா இவர் எதையுமே வந்து தைரியமா அடிச்சுட்டு போயிடுவார். இவர்கிட்ட என்ன தெரியுமா, அந்த எப்படி அந்த ரூட்டை போட்டு கரெக்ட் பண்ணணுன்னு அந்த திறமையும் தந்திரமும் படைத்தவர். இவர் வந்து எந்த கட்சி சறுக்கிடுச்சு சார், பெரிய லெவலில் சறுக்கிச்சு. சறுக்குனது காரணம் இவரு. ஓகே, யாரையுமே ஒருங்கிணைக்கலையே சார். எத்தனையோ பேர் சார், எத்தனையோ கொங்கு மண்டலம் எத்தனையோ பேர் விலகியிருக்காங்க சார். எத்தனையோ பேர் பழைய ஆட்கள்லாம் கட்சியை விட்டு போயிருக்காங்க சார். அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு கூப்பிட்டு பேசியிருந்தாலே எவ்வளோ பேர் ஒருங்கிணைச்சா சொல்லியே கேட்காதவர் சார். 2021 எனக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை, லீலா பேலஸ்ல பிரிந்து போன சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் சேர்த்துக்கோங்க, தினகரன் அவர்களுக்கு ஒரு 18 சீட்டு கொடுங்கன்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார். அதையே கேட்காத எடப்பாடி. அதுதான் சார், அவங்கன்னா வந்துட்டாங்கன்னா இவர் டம்மி ஆயிடுவாருன்னு இவருக்கு பயம். அவங்கன்னா வந்தாங்கன்னா அவங்க ஆளுமை செலுத்தக்கூடிய நிலையில இருந்தாங்கங்கிற ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிடிவி வந்து சேர்ந்தது அமித்ஷா ரொம்ப ஒரு ப்ரெஷர், இல்லாட்டி வேற வகையில் அவர் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னதுனால்தான் டிடிவியை ஏற்றுக்கிட்டாரு.
இவர் வந்து எல்லா வகையிலும் அரசியல் களத்தில் தனக்கு ஒரு எதிரி யாரும் வந்துடக்கூடாது, மற்றவங்களுக்கும் ஒவ்வொரு இப்போ அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு எதிரியை உருவாக்கி விட்டுருவார். சார், கடந்த காலங்களில் எடப்பாடியார் வந்து திட்டமிட்டு காய் நகர்த்தி சசிகலா அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கினார், தினகரன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார், ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார், செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு போவதற்கு அவர் தான் மிக முக்கியமான காரணம், திட்டமிட்டு காய் நகர்த்தினார். அப்படி ஒரு ஆளுமையா இருந்த எடப்பாடியார் இன்னைக்கு ஆளுமை இல்லாம அவரே வந்து கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு, அது போகிற அளவுக்கான முடிவுகளை வந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் எடுத்துட்டாங்களா? ஒரு நெருக்கடி நிலையில வந்து எடப்பாடியார் இருக்காரா? கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் எடப்பாடி கையில தான் இருக்கு. ஓகே, அதுல மாற்று கருத்துல அவர் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கு. ஓகே, அதுல மாற்றல அவரை வந்து இவங்க, ஆனா இவங்க வந்து இதெல்லாம் நியாயமா நீங்க செய்யறதெல்லாம் இதுலண்டு இவர்கள் தான் போர்க்குழல் கொடுத்து நீங்க போற போக்கு சரியில்லை ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துக்க, அவங்களுக்கு ஒரு சுயநலம். ஓகே சார். சார், ஓபிஎஸ் அவங்களுக்கு ஒரு சுயநலம். ஓகே, அந்த சுயநலத்தின் காரணமாக தான் நீங்க சொன்னீங்க இப்படி ஆதரிக்கலாமா. இப்போ வந்து இருக்கக்கூடியது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தாவேக்காவை ஆதரிக்கிறதுனால இந்த கட்சியை போயிடாதான்னா உண்மையா போய் இதுதான் ஆகும். ஆனா இப்போ எடப்பாடியார் செஞ்சது மட்டும் நியாயமா? எடப்பாடியாரை திமுகவோடு சேர்ந்து போயிடுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் ஆச்சா? ரெண்டாவது, திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், நீங்கள் முஸ்லீம் லீக் என்ன சொன்னாங்க, விஜய் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை, திருமாவளவன் என்ன சொன்னாரு, மோடியினுடைய மருமுகம். கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க, இவங்க எப்போ எப்படி போய் சேர்ந்துக்காங்க, எதுக்காக போய் சேரணும், கட்சி எதுக்கு ஆட்சியை வந்து இது பண்ணணும்? காரணம் என்னண்டா, இவங்க இப்போ சொல்லலாம் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், நம்ம மத்திய அரசு பிஜேபி இங்கே ஆளுமை செலுத்துகிறோம் சார், அப்போ திமுக அதெல்லாம் விட்டுருக்குன்னு சொல்ல முடியுமா? இது எல்லாம் உங்களுடைய லாபத்துக்காக இப்போ சொல்லக்கூடிய விஷயம் தான். ஓகே, உங்களுடைய லாபத்துக்காக சொல்லக்கூடிய. சார், ஓபிஎஸ்க்கு நடந்தது இபிஎஸ்க்கு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? கட்சி இன்றைக்கும் இபிஎஸ் கையில் இருக்குது, ஆனால் கட்சியில் பிளவு ஏற்பட்டிருக்கு. ஓகே, கட்சி வந்து அவர் தான் பொதுச் செயலாளர். இதே நிலைமைகளை இவர்களை நீக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களும் வந்து இருக்கக்கூடிய இப்போ பிளவு ஏற்பட்டிருக்காங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஓபிஎஸ் நீக்கினாங்க, சசிகலாவை அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நீக்கினாங்க. இது எப்பயுமே வந்து கர்மாங்கிற ஒரு விஷயம் வந்து தொடரும், அதில் சொல்லுவாங்கல்ல, அது விஷயம் அது வருங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. யார் கை சார் பலமா இருக்கு? கட்சி ரெண்டு பிளவா பிரிஞ்சுட்டாங்க. 25 எம்எல்ஏக்கள் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புக்கிட்ட இருக்காங்க. எடப்பாடியார் கிட்ட ஒரு 22 பேர் இருப்பதாக தகவல். பேரங்கள் ரெண்டு சைடுமே வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு பத்திரிகை செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. யார் கை சார் இப்போ ஓங்கி இருக்கு? அதிமுக கட்சி பிளவுபட்டு போச்சு சார், செங்குத்து பிளவு தான் அது. ஆமா, பாதியா பிரிஞ்சு போயிருக்குது. நீங்க வந்து எடப்பாடியாரை விட கட்சி நிர்வாகிகிட்ட, கட்சி தொண்டர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கினவர் வேலுமணி. ஓகே, இன்னைக்கு ஒரு அப்படிப்பட்டவரும் வந்து ஒரு கட்சியில் வந்து நான் பல பேர் கொங்கு மண்டலமே இப்போ வந்து கதிகலங்கி போயிருக்கு, அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சு இன்றைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, அதனால வந்து யார் பலம் ஓங்கியிருக்காங்கன்னா, பலம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலமா இருக்கிறது எடப்பாடி தான். ஓகே, எடப்பாடியார் தான் பலமா இருக்கிறார். ஆனால் இது வந்து சாதாரண பிளவு இல்லை. நீங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணனை விட இவர் அண்ணன் வேலுமணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஓகே, சி வி சண்முகம் அண்ணன் பெரிய பவர்ஃபுல்லானவர்கள். அவர்கள் வந்து போக 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 அவர்கள் ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஆட்டத்தை ஆரம்பிக்க எதிர்காலம் வந்து என்னண்டா, இவர்களுக்கு யார் வலு, இவங்க யாருன்னா கட்சிக்கு வந்து வலு இல்லை. அதான் என்னுடைய இது. அதிமுக எதிர்காலம் என்ன சார் ஆகும்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். விஜய் சொன்னாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டினாரு, அதுதான் அப்பெல்லாம் நானா மறுத்து, இது என்ன எனக்கு அண்ணா திமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய வரலாறை பத்தி தெரியுமா மற்றும் பலர்னு சொன்னாரு அவர் விஜய். அப்பெல்லாம் நான் இந்த கருத்தை மறுத்து பல விவாதங்களில் பேசின நபர் நீங்க. ஆனா அது உண்மையாகிட்டு இருக்குது. காரணம் என்னண்டா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுயநலம். இப்ப நீங்க நான் விலகி இருக்கிறேன்டா, நான் வந்து இந்த கட்சியினுடைய பிளவுக்கோ பொறுப்புக்காகவோ விலகனல, அந்த எண்ணத்திலையும் இல்ல. இந்த சமூகம், இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. இந்த விஷயத்த அவருக்கு வந்து நாம எவ்வளவுதான் சொன்னா அவர் காதல் வராது. ஜவஹர் நம்ம வழியே வந்து நம்ம கூட ஒன்றாக இருந்தான், நம்மளுடைய எல்லா இதுலேயும் வந்து தாங்கி பிடிச்சான். இவனே இந்த வெறுத்து போகும்போது இனிமேலாவது எடப்பாடியார் முஸ்லிம்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு தள்ளப்படணுங்கிறதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் விலகி
இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி முஸ்லீம்களை புறக்கணிக்க இருக்காங்க. இந்த இயக்கத்துக்கு நல்லதில்லை. சிலர் வந்து சுட்டி காட்டும் போது கிட்ட இருந்து சுட்டி காட்டும் போது சிலருக்கு கேட்காது, எடுபடாது. இப்போ அது எடுபடும்னு நான் நினைக்கிறேன். அந்த நிலையில தான் அவங்க கூட எனக்கு கட்சி இதெல்லாம் முக்கியம். அவர் கூட இருக்கக்கூடிய அவர் செக்ரட்டரியிலேருந்து எனக்கு ஃபோன்லாம் பண்ணாங்க. ஓகே. பட் நான் என்னுடைய என்னுடைய மனநிலை முழுமையாக விலகியாச்சு. இனிமேந்து வந்து இது இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பாதையில் நான் இருக்கிறேன். ஓகே சார், கடைசி கேள்வி சார். அதிமுகவில் மீண்டும் சேர மாட்டேன், ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்றீங்க. புதிய அரசியல் பயணம் எங்க ஆரம்பிக்க போறீங்க? இல்லை, புதிய அரசியல் பயணம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு திமுகவில் இணைந்து தான் அரசியல் பயணத்தை நம்ம மீண்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுண்டோ, இல்லை தாவேக்காவில் இணைந்து தான் கண்டினியூ பண்ணுவோம்ல, வேறு இல்லை. எனக்குன்னு ஒரு அரசியல் பயணத்தை நான் தொடர முடியும். அதற்கான வல்லமை படைத்தவன். ஏற்கனவே நான் ஒரு இயக்கத்தை நடத்தியிருந்தேன். 1000 லட்சக்கணக்க ஒரு குறிப்பிட்ட தொண்டர்கள் இயக்கத்தை வச்சிருந்தவன் நான். ஓகே. அதனால வந்து அந்த போன்ற ஒரு இயக்கத்தை காணுவதற்கும் எனக்கு அந்த தகுதியும் இருக்கு, நிச்சயமா இருக்கு சார். ஏன்னா அதனால வந்து நான் இப்படி யார் நினைக்கிற மாதிரி இந்த இயக்கத்துல சேரணும், இந்த இயக்கத்துல தான். ஆனால் ஒரு நிலை மட்டும் இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டுல விஜயை வந்து நாம வந்து பொதுமக்கள் ஏத்திருக்காங்க. ஆமா, மக்கள் வந்து அவருக்கு ஒரு பெருவாரியான வாக்குகள் கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய 5 வருட ஆட்சி காலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நல்லது கெட்டு, ஏன்னா திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இவருடைய ஆட்சி எப்படி பார்க்கும்போது, இவர் ஆட்சிக்கு வந்த கையோடைய ஒரு சில அறிவிப்புகள்லாம் ரொம்ப மக்களுக்கு பிடிச்சமான அறிவிப்புகள் தான். அவர் ஒரு கேஷுவலாவே இருக்கிறாரு. இப்பைக்கு மிந்தியோட இப்ப கேஷுவலா இருக்கிறாரு. அவர் வந்து காலையில வந்துடுறாரு செக்ரட்டரியேட்டுக்கு, ஈவினிங் வரைக்கும் இருக்கிறாரு. அவர் பேசுறது எல்லாமே ஒரு நார்மலாக கொண்டு போறாரு. எல்லா அதிகாரிகளையும் தினம் சந்திக்கிறாரு. அவர் போட்ட பாருங்க, அதிரடிப்படை சிங்கப்பெண் திட்டம், அந்த அதிரடிப்படையை உருவாக்குனதாக இருக்கட்டும், 200க்கு மேற்பட்ட அந்த மதுக்கடைகளை மூடுன திட்டமாக இருக்கட்டும், நீங்க இன்னும் சில அறிவிப்புகளை தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு வராரு. அந்த அரசு ஊழியர்களுக்கான 2% அகவிலைப்படி இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில், என்ன தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு கடன் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. இந்த சூழ்நிலையிலும் இவருடைய வேகம் வந்து அதாவது ரொம்ப வேகமா எடுக்காம ரொம்ப ஸ்லோபமா அப்படியே நார்மலா மித வேகத்துல போயிருக்காரு. ஆனால் அறிவிப்புக்கு நல்லா இருக்கு. இவர் வந்து ஒரு புதுமையான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த அரசியலை இளைஞர்கள் விரும்புறாங்க. நாம அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அவருக்கு எதிராக நிற்க கூடாதுங்கிற மனநிலையும் எனக்கு இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக லெகசியாக பயணித்துக் கொண்டிருந்தவர். குறிப்பாக அதிமுக இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறாங்க, ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படிங்கிற பல்வேறு அதிருப்திகளை காரணமாக வச்சு வெளியே வந்திருக்கீங்க. குறிப்பாக விஜய்க்கு எதிராக நான் நிற்க மாட்டேங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய புதிய அரசியல் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொடர்ச்சியாக அரசியலில் இருக்கணும். நன்றி சார். நன்றி சார். நன்றி.